மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருக்கிறேன் என்றார். ஒரு சமயம் எனக்கு நல்ல அறிமுகமான ஒரு ஐயாவோடு பேச வாய்ப்பு கிடைத்தது. அவரை குறித்து விசாரித்து பேசி கொண்டிருந்தேன். அப்போது அவர் சொன்னார், நாங்கள் நன்றாக இருக்கிறோம், பிள்ளைகள் வெளியூரில் இருக்கிறாங்க, நானும் மனைவி மட்டும் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறீங்களான்னு. அவர் ஆமான்னு சொன்னார். மறுபடியும் கேட்டேன், அவர் ஆமான்னு சொன்னார். மறுபடியும் கேட்டேன், நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறீங்களான்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை ஐயா, எங்கள் கூட ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். இதுதாங்க கிறிஸ்துவ நம்பிக்கை. இதுதான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு ஆண்டவர் எல்லா உறவுகளையும் தேவையான எல்லா வசதிகளும் கொடுத்துருக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு கடைசி வரை இருக்குமா, உதவி செய்ய முடியுமா, துணையாக இருக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான். இவைகள் எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல. நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன், நான் பார்த்து கொள்கிறேன், எல்லா உதவிகளையும் செய்கிறேன் என்றெல்லாம் நமக்கு வாக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த வாக்குறுதியெல்லாம் சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் தான். முடிவு தனிமை உணர்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற மோசே மரித்த பின்பு கர்த்தர் யோசுவாவை அழைத்து, நீ எழுந்து இந்த ஜனங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆனால் யோசுவாவுக்கு இந்த ஜனங்களை பார்த்தபோது இவங்க வணங்கா கழுத்து உள்ளவர்களாச்ச, கர்த்தரின் தாசனாகிய மோசைக்கு எதிராக இவங்க பேசுனவங்களாச்ச, முறுமுறுத்தவங்க வச்சங்க, எதிராக நின்றவங்களாச்ச, கீழ்ப்படியாதவங்களாச்ச, இப்போது நான் எப்படி இவங்களை தனிமையாக எப்படி நடத்தி கொண்டு போக முடியும்னு சொல்லி அவர் நினைக்கின்றார். ஆனால் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, யோசுவா 1:5, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன், பயப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தை யோசுவாவை பலப்படுத்தியது, உற்சாகப்படுத்தியது, தைரியப்படுத்தியது. இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார். தனிமைப்படுத்தப்பட்ட யாக்கோப்பு கர்த்தர் சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன் என்று. என் அன்பு சகோதர சகோதரிகளை, சூழ்நிலைகளை பார்த்து கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். ஏனென்றால் இருப்பேன் என்று வாக்கு தந்திருக்கிறார். கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும், நம்முடைய இருதயம் அவரை சார்ந்து இருக்கட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.